திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. இந்த குரல் வந்தது இப்ப பேசல, 2 ஆண்டுகளுக்கு முன்பு பேசினது. தெளிவுபடுத்திருங்க. தங்கச்சி நீ என்ன வேலை செய்யறான்னு எங்களுக்கு தெரியுது. நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத. சீமானை விட அதிக பொய் பேசியது காளியம்மாள் தான். சீமான் சொன்ன அத்தனை பொய்களையும் சீமான் ஒரு மேடையில சொன்னா காளியம்மா 1000 மேடையில் அந்த பொய் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷம். நேற்று காளியம்மா அவனுடைய கடிதத்தை பார்க்கும்போது பட்டும் படாம அப்படின்னு சொல்றோம்ல, தொட்டும் தொடாம அப்படி சொல்றோம்ல, அது மாதிரி காளியம்மா மட்டும் இல்ல, நாம் தமிழர்கள் இருக்கிற தம்பிகளுக்கு எந்த கொள்கை புரிதலும் இல்லைங்கிறதான் குற்றச்சாட்டு. நேத்து வரைக்கும் திராவிட எதிர்ப்பை வைத்துதான் நீங்க நாம் தமிழர்ல இருந்தீங்க. நீங்க திராவிட கட்சியோட போய் பேசுறீங்க. நேற்று வரை நடிகர் விஜய்னு விமர்சனம் பண்ணிட்டு இருந்த நீங்க விஜய் கட்சியோட போய் பேசுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? நாம் தமிழர்ல ஒட்டுமொத்தமா இருக்கிற யாருக்குமே அவங்களுடைய தமிழ் தேசியம் அவ்வளவுதான். தமிழ் தேசியம் எந்த காலத்திலிருந்து தொடங்கப்பட்டது, அது எதை நோக்கி பயணிக்கிறதுங்கிற அந்த அரசியல் புரிதல் நாம் தமிழர்கிட்ட இருக்கா? நீ தமிழ் தேசியத்திற்காகவே என் கட்சின்னு நீங்க சொல்ற, நீங்க அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து நீங்கள் செய்த போராட்ட களம் என்ன? ஏன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க, விடுதலை சிறுத்தைக்காரங்க, மதிமுக காரங்க, கம்யூனிஸ்ட் எல்லாம் போய் ரயில்வேல தொடர்வண்டி நிலையத்துல வந்து இந்தி அழிக்கிறானே, நீ ஒரு பிரஸ் தூக்கிட்டு போய் ஏன் அழிக்கல? இந்த அடிப்படை தமிழ் தேசிய புரிதலே உங்களுக்கு இல்லையே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சிபி சுந்தர் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். காளியம்மாள் ஒரு வழியாக வெளியே வந்து விட்டார். இந்த 3 மாசம் 4 மாசத்துல வந்துருவார்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல சீமான் பற்றி எந்த வார்த்தையும் இல்லை, அவரை பத்தி விமர்சனமும் இல்லை, கட்சியின் மீது எந்த விமர்சனமும் இல்லை. ஆனா ஏதோ ஒரு லவ் லெட்டர் போல ரொம்ப உருகி ரொம்ப பாசத்தோடு இருந்து இந்த பயணம் முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? கடந்த 4 மாதங்களாகவே காளியம்மாள் எப்படியோ வெளியே வந்துருவாரு, எந்த கட்சிக்கு போவாங்க அப்படிங்கிற பேச்சு அடிபட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. என்னை பொறுத்தவரை மயிலாப்பூர்ல ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, பாஜகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலர், உமான்னு நினைக்கிறேன். அவங்களோட அவங்க தொடர்ச்சியா தொடர்புல இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஒன்று. அடுத்தது, சீமான் வந்து இந்த போன்ல பேசின பிசுறுன்னு சொன்னது அவங்களுக்கு ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, அவங்க தனியா கூட்டம் போடுற மீனவ அந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் வந்து சீமானுக்கு கோபத்தை உண்டு பண்ணிருக்கு. அதனால இருவருக்கும் உள்ளான ஒரு முரண்பாடு கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கிட்டே வந்ததுன்னு ஒரு தகவல் உண்டு. ஆனா நாம் தமிழர் கட்சியினுள்ளிருந்து வெளியேறும் படத்தை நம்ம கவனிச்சுக்கிட்டே வந்தோம்னா, இலையுதிர் காலம் அவங்கள பொறுத்தளவுக்கு அது கலையுதிர் காலம். இப்ப ஒரு 60 விழுக்காடு வெளியேறிய நபர்கள் எல்லாருமே அவர் பெரியாரை விமர்சித்ததை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம முரண்பட்டு வெளியே வந்துட்டாங்க. இது ஒரு 60 விழுக்காடு. மீதி ஒரு 20 - 25 விழுக்காடுகள் வந்து அவருக்கான தலைமைத்துவம் இல்லை, ஆளுமை பண்பு இல்லை, கட்சியை சரியா வழி நடத்தல, திரண்டு வர இளைஞர்களை வந்து ஒரு சரியான நோக்கில அரசியல் படுத்தல அப்படிங்கிற குற்றச்சாட்டோட வெளியே வந்தாங்க. இதை நம்ம கடிதங்கள் வழியாகவும் பார்க்க முடியுது. நேரடியாக சந்திக்கும் போது கூட அவங்களுடைய அந்த குறைகளை சொல்றாங்க. நேற்று காளியம்மா அவனுடைய கடிதத்தை பார்க்கும்போது பட்டும் படாம அப்படின்னு சொல்றோம்ல, தொட்டும் தொடாம அப்படி சொல்றோம்ல, அது மாதிரி கண்டிக்கிற வகையிலும் இல்லை, அதே சமயத்துல குறை சொல்லுகிற வகையிலும் இல்லை. ஒரு இன்னும் நம்மளை கூப்பிடுவார், எப்படியும் மறுபடியும் நாம் தமிழருக்குள்ள தன்னை இழுத்து கொள்வார் அல்லது சேர்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிற மாதிரி தான் அந்த கடிதம் நமக்கு உறுத்துது. எந்த வகையில் அவங்க முரண்பட்டாங்க அப்படிங்கிறத அதுல சொல்லவே இல்லை. ஒரு கட்சியிலிருந்து நான் இன்னொரு கட்சிக்கு போறேன் அல்லது அந்த கட்சியிலிருந்து என்னை வெளியேற்றி கொள்வதுன்னா அதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்கு. இப்ப ராயப்பன் சொல்றாரு, நான் வந்து சாதிய ஒழிப்பு களத்திலிருந்து வந்தவன், இது வந்து மீண்டும் சாதிய கட்சியா போகுது, கட்சியை வந்து பிஜேபி வித்துருவாருன்னு பயம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தான் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர். அப்ப இவங்க எந்த காரணத்திற்காக வெளியே வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நாம் தமிழருக்குள்ள இருக்கிற அதாவது குழுச்சண்டை அப்படிங்கிறது ஒரு பார்வை, அல்லது யார் முன்னணியில் இருக்கிறது, சாட்டை துரைமுருகனா, இடும்பவனம் கார்த்திகா அல்லது காளியம்மாவா அப்படிங்கிற அந்த 2ஆம் சீமானுக்கு அடுத்த நிலையில் இருப்பது யார்
அல்லது சீமான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிற உள்ள இருக்கிற ஒரு போட்டியா, அல்லது கயல்வெளியினுடைய ஆதிக்கம் வந்து கட்சியில் அதிகமாயிருச்சுங்கிற ஒரு பார்வையா அப்படிங்கிறது ஒரு குழப்பமா தான் அந்த கடிதம் இருக்கு. எனக்கு வந்த தகவல் வந்து நாம் தமிழர் சீமானுடைய மனைவி கயல்வெளியினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத வந்து இந்த காளியம்மா ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறது தான் ஒரு தகவலா எனக்கு சொல்லப்பட்டது. இல்ல கொஞ்சம் அதிகமா தலையீடு செய்யறாங்க அப்படின்றது பிரச்சனை தானே. இல்ல தலையீடுங்கிறது எப்படி, இப்ப ஒரு கட்சிக்குள்ள நான் போறேன்னா அந்த கட்சியை வளர்த்துவதற்கு உண்டான எல்லா செயலையும் நான் செய்யணும் இல்லையா? அந்த ஜனநாயகம் இல்லைன்னா அது எப்படி ஒரு கட்சியா மாறும்? இல்ல இப்ப கயல்வெளியோட தலையீடுங்கிறது பிரச்சனை தானேன்னு கேட்கிறேன். அது தலையீடு பிரச்சனை தான், அது பிரச்சனை தான். அது எதிர்க்கிற நியாயம். ஆனா காளியம்மாவை பொறுத்தளவு பெருவாரியா சீமான் சொல்லுகிற குறைபாடு என்னன்னா, நாகப்பட்டினத்துல ஒரு ஏதோ தனியா ஒரு மீட்டிங் போட்டீங்க, அங்க கடற்கரை எங்குமே கடற்கரை தோறும் மீட்டிங் போடுற, செல்போன் வாங்கி கொடுக்குற, பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குற, மதிய உணவு கொடுக்குற, அதாவது விருந்து வைக்கிற, நீ கட்சிக்கு நேர்மையா இல்ல, உண்மையா இல்ல அப்படிங்கிறதா. தனியா கூட்டம் சேர்க்கிற அண்ணன் வந்து பேரன்புள்ளவன், அதே மாதிரி பெரும் கோபம் கொண்டவன் அப்படின்லாம் சொல்றாங்க. காளியம்மாள் சீமானை பின்பற்றி வந்தவர். சீமான் என்னெல்லாம் சொல்றாரு, அது உண்மையோ பொய்யோ அதைத்தான் அப்படியே பிரதி எடுத்து பேசக்கூடியவர். அவர் தனக்கு போட்டின்னு நினைக்கிற அளவுக்கு இன்செக்யூர் ஃபீல். அது எப்படின்னா, தன்னை முந்திருவாங்களோ, அதாவது தன்னுடைய செயல்பாடுகளை வந்து விமர்சனம் பண்ணிடுவாங்களோ, தனக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் வந்து ஒரு கூட்டம் சேருது, அவங்க பின்னாடி சேருது, கட்சியை உடைச்சிருவாங்க. ஆமா. இன்னொன்னு, மேடைகள்ல வந்து அவர் பேசுறதுக்கு முன்னாடி பேசுகிற பேச்சாளர்களுக்கு அதிகமா கைதட்டல் வந்தா கூட அவருடைய முகபாவம் மாறுவதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆமா, காளியம்மாள் பேரை சொல்லும் போது அவர் முன்னாடி தான் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க இல்லையா? அதுவே அவருக்கு வந்து தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணிருக்கு. ஆக யாருக்கு இந்த இன்செக்யூர் ஃபீல் வரும் அப்படின்னா, தன்னை நம்பாதவனுக்கு எப்பவுமே இன்செக்யூர் ஃபீல் வரும். அவ்வளவு நம்பிக்கை இல்லாதவரை அவர் நான் ஒரு தனி நாட்டே அடைய போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்செக்யூரிட்டிலேயே இருப்பாரு. இல்ல, பேசுகிற வசனங்களுக்கு, உதட்டளவில் பேசுகிற வசனங்களுக்கும் உள்ளத்தில் இருக்கிற ஐயப்பாடுகளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது மேடைகளில் பேசும்போது ஒரு வீராவேசமாங்கிறது செயல்பாட்டில் இருக்க முடியாது. இன்செக்யூர் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஒரு தனிமனிதனுடைய குணம். இப்ப படத்துல வேலை செய்யும்போது, பாஞ்சாலங்குறிச்சி படங்கள்ல வேலை செய்யும்போது கூட பார்க்கலாம். ஒரு உதவி நீங்க கூட வேலை செஞ்சீங்களா? ஆமா, அங்க அந்த கதை விவாதத்துல நான் இருந்திருக்கேன். அடிக்கடி நான் ஷூட்டிங் ஸ்பாட் போவேன். ஒரு உதவி இயக்குனர் ஒரு நடிகை கிட்டயோ அல்லது நடிகன் கிட்டயோ எதுக்காக போய் பேசுவான்? உங்களோட உடை கண்டினியூட்டின்னு சொல்றோம்ல, அந்த உடையை மாத்திங்க அப்படின்னு சொல்ல போவான், அல்லது டயலாக் சொல்ல போவான், அல்லது ஆக்ஷன் கண்டினியூட்டி அதை சொல்ல போவாங்க. இது வந்து ஒரு உதவி இயக்குனருடைய கடமை. அந்த கடமையை அவன் செஞ்சுட்டு வந்தா கூட அந்த உதவி இயக்குனரை கூப்பிட்டு என்னை பத்தி தானே பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்ற இன்செக்யூர் ஃபீல் இருக்கு இல்லையா? சிரிச்சுட்டாங்க கூட நம்மளதான் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க, என்னை பத்தி தான் நீ பேசிட்டு இருந்த, அல்லது நான் எடுத்த ஷாட்டை பத்தி தான் நான் குறை சொல்லிட்டு இருந்தேன். இது ஏன் வந்து ஒரு இயக்குனருக்கு வருது தெரியுங்களா? அது என்ன ஆகும்னா, பொதுவாகவே அந்த இயக்குனர்களுக்கு, அதாவது முதல் பட இயக்குனர்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏன்னா தன்னுடைய ஆளுமையை தாண்டி அவன் தயாரிப்பாளரோட ஒட்டிடுவானோ, அல்லது இந்த கம்பெனிக்கு அடுத்த படம் பண்ணிடுவானோ, அல்லது தான் எடுக்கிற ஷாட்டை குறை சொல்லிடுவானோ தயாரிப்பாளர்கள்ட்ட அப்படிங்கிற அந்த இன்செக்யூர். அதாவது தன்மேல் ஒருவனுக்கு நம்பிக்கை இல்லை என்றால், அது சினிமாவா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் அடுத்தவர்கள் மேல அந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். அது அவருடைய குணமாவே இருக்குது. குணம், அது இயல்பான குணமாவே சீமானுக்கு அது இருக்கு. அதனால காளியம்மாளுக்கு கூட்டம் சேரத சீமானால ஒத்துக்க முடியாது. இதான் ராஜீவ்காந்திக்கும் கல்யாண சுந்தரத்துக்கும் எல்லாத்துக்கும் வெளியேறி அத்துணை பேருத்திற்கும் கொள்கை அளவில் வெளியே போன வெற்றிக்குமரன் போன்றவர்களும் உண்டு. சீமானால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இன்செக்யூர் ஃபீல்ட்ல புறக்கணிக்கப்பட்டவர்களும் அதில் உண்டு. அதில் காளியம்மா ஒரு நபரா தான் நான் கருதும். சரி, இப்ப காளியம்மாள் கொள்கை சார்ந்த முரண்பாடு எதுவும் இல்லை என்பதாகத்தான் வந்து தெரியுது அவர் இதுல இருந்து. ஆனா அவங்க வந்து திமுகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க, விஜய் கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்றாங்க. இங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட பேசினதாக இடும்பாவனம் கார்த்தி ஓப்பனாவே புதிய தலைமுறையில பேசியிருக்கிறார். அது அந்த பக்கம் புஷி ஆனந்த நேரில் பார்த்து பேசி அவர் ஒத்துக்கலன்னு சைடா வேற ஒரு ரூட்ல போய் விஜயை பார்த்து பேசியிருக்கிறாங்க அப்படின்னும் சொல்றாங்க. இது திராவிட கட்சி, அது தமிழ் தேசியம் திராவிடமும் இரண்டு கண்கள்னு சொல்ற கட்சி. அதுக்கு தான் லாரி அடிச்சு செத்து போயிருவார்லாம் சொன்னாரு. திராவிட கட்சியோட எப்படி பேசுறாங்க? அப்ப முரண்பாடு இருக்கு தானே செய்யும். அதாவது அவங்களுக்கு எந்த கொள்கை புரிதலும் இல்லைங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் பாயிண்ட், இவ்வளவுதான் பாயிண்ட். அவங்களுக்கு எந்த கொள்கை புரிதல் இருக்கு? இப்ப திராவிட கட்சிகளோட போடுறீங்க. நேத்து வரைக்கும் திராவிட எதிர்ப்பை வைத்துதான் நீங்க நாம் தமிழர்ல இருந்தீங்க. நீங்க திராவிட கட்சியோட போய் பேசுறீங்க இல்லையா? நேற்று வரை நடிகர் விஜய்னு விமர்சனம் பண்ணிட்டு இருந்த நீங்க விஜய் கட்சியோட போய் பேசுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? அதுதான் முக்கியம். காளியம்மா மட்டும் இல்ல, நாம் தமிழர்ல இருக்கிற தம்பிகளுக்கு எந்த கொள்கை புரிதலும் இல்லைங்கிறதான் குற்றச்சாட்டு. நாம் தமிழர்ல ஒட்டுமொத்தமா இருக்கிற யாருக்குமே தமிழ் தேசிய கொள்கை புரிதல் என்பதே இல்லை.
இல்ல அவங்க ஏதோ ஒண்ணு நாங்க ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் வச்சிருக்கிறோம். ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்ன, சீமானை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வச்சுட்டு தமிழ் தேசிய விடுதலைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தமிழ் தேசியம் அவ்வளவுதான். சீமான முதலமைச்சர் ஆயிட்டா தமிழ் தேசியம் கிடைத்து விட்டது அப்படிங்கிறது. ஆனா இங்க தமிழ் தேசியம்ங்கிற அடிப்படை புரிதல் எங்கிருந்து தமிழ் தேசியம் துவங்குது, தமிழ் தேசியத்தினுடைய எல்லை என்ன, தமிழ் தேசியம் எந்த காலத்திலிருந்து தொடங்கப்பட்டது, அது எதை நோக்கி பயணிக்கிறதுங்கிற அந்த அரசியல் புரிதல் நாம் தமிழர்கிட்ட இருக்கா? அவ்வளவு வேண்டாம். இப்ப நான் சொல்றேன், நீ தமிழ் தேசியத்திற்காகவே என் கட்சின்னு நீங்க சொல்ற, நீங்க 1967 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி எதிர்ப்புக்கு தன்னை முற்று முழுவதும் அர்ப்பணிச்சது இல்ல. இன்னைக்கு அதே இந்தி திணிப்பை ஒன்றிய பாஜக அரசு செய்தில்ல. அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து நீங்கள் செய்த போராட்ட களம் என்ன உண்டா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறதுனால அதுல அவருக்கு கேஸ் இருக்குங்க. அவருக்கு வந்து பாலியல் வன்புணர்வு கேஸ் இருக்கு. தம்பிமார்களுக்கு இருக்கா? ஏன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க, விடுதலை சிறுத்தைக்காரங்க, மதிமுக காரங்க, கம்யூனிஸ்ட் எல்லாம் போய் ரயில்வேல தொடர்வண்டி நிலையத்துல வந்து இந்திய அழிக்கிறான, நீ ஒரு பிரஷ தூக்கிட்டு போய் ஏன் அழிக்கல? இந்த அடிப்படை தமிழ் தேசிய புரிதலே உங்களுக்கு இல்லையே. ஒரு மொழியை அழிவதற்கான ஒரு வேலையை அரசு செய்யுதுன்னும் போது அதுல வினையாட்டி இருக்கணும். அப்ப நீங்க மௌனமா இருக்கிறத சம்மதத்துக்கு அறிகுறி தானே. அப்ப இது பார்ப்பனியத்தை ஆதரிக்கிற தமிழ் தேசியம் தானே, பார்ப்பனியத்தை ஆதரிக்கிற தமிழ் தேசியம். அப்ப சீமான் தன்னை கட்டமைத்தது என்பதை தாண்டி அவரை நம்பி வந்த இளைஞர்களையும் பார்ப்பனிய ஆரிய பார்ப்பனிய தேசியத்துக்கு அழைச்சிட்டு போற ஒழிய தமிழ் தேசிய பாதைக்கு அழைச்சிட்டு வரலைங்கிறதான நம்ம பாக்குற பார்வையா இருக்க முடியும். அதனாலதான் ரங்கராஜ் பாண்டேக்கும் ராஜா சர்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறாரா? அல்ல, பேரறிஞர் ராஜா சர்மா, பேரறிஞர் ஹரிகர ராஜா சர்மா, ரங்கராஜ் பாண்டே போன்ற அறிவாளி, மெத்த படித்த அறிவாளி. அப்ப நீங்க எப்படி தமிழ் தேசியம் பேசுறதுக்கான எந்த தகுதியுமே உங்களுக்கு இல்லையேங்க. நீங்க மறுபடியும் எப்படி தமிழ் தேசியம்ங்கிறீங்க? ஆக ஒரு புரிதலற்ற ஒரு கும்பல் இருந்து வெளியே வந்த காளியம்மா புரிதலற்றவங்களா தான் இருக்க முடியும். நேற்று வரை அவங்க திராவிட தலைவர்களையோ அல்லது அந்த திமுக குடும்பத்தையும் வந்து எவ்வளவு இழிச்சொற்களா நீங்க பேசியிருக்கீங்க. பெரியாரை கொச்சப்படுத்துறீங்களா? இன்னும் சொல்றேன், ஒருத்தன் ஒரு பொய்ய சொன்னான்னா அந்த பொய்ய சரின்னு சொல்ற பொய் இருக்குல்ல, அது மிக வலிமையானது, கடுமையானது. சீமான் சொன்ன அத்தனை பொய்களையும் சீமான் ஒரு மேடையில சொன்னா காளியம்மா 1000 மேடையில் அந்த பொய் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷம் இல்லையா? அப்ப என்னை பொறுத்தவரை சீமானை விட அதிக பொய் பேசியது காளியம்மாள் தான். சரி, அப்படி சொல்றீங்க. ஆனா இப்போ காளியம்மாள் வந்து திமுக வர போறார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. அப்படின்னும் போது அவங்கள வரவேற்று தானே பலரும் பதிவுகள் போடுறாங்க, அதெல்லாம் பாக்குறாங்க. யாரு? திமுக காரங்க வர வைக்கிறாங்க. திமுக ஆதரவாளர்கள் ரெண்டு விதம் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரியும் சிலர் விமர்சிக்கிறாங்க, சேர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. சிலர் அப்படி இல்ல, எதிரியை பலவீனப்படுத்துறதும் ஒரு அரசியல் தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப திமுக சேர்க்குது சேர்க்கல, அல்லது நடிகர் விஜய் சேர்க்கலன்னு அந்த ஆஸ்பெக்டுக்கு போல. இன்னொன்னு, காளியம்மா போன்றவர்கள் எல்லாம் வந்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கணுங்கிறது நகைச்சுவையா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எத்தனையோ பெரிய தலைவர்கள் எல்லாம் விலகி சென்ற போதும் கூட இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைக்கிற அளவுக்கு வலிமையா தான் இருக்கு. அதே தான் இவங்களும் உதாரணம் சொல்றாங்க. திமுக எத்தனையோ முறை உடஞ்சிருக்குது, நொறுங்கி இருக்குது. எம்ஜிஆர் வந்து கட்சியை கீழ் மட்டத்தில் எல்லாரும் தூக்கிட்டு போனாரு. வைகோ வந்து கட்சியை செங்குத்தை பிளந்துட்டு போனாரு. அதுக்கு பிறகும் கட்சியை வந்து தாங்கி பிடிச்சு இன்னைக்கு வந்து கலைஞர் கருணாநிதினு சொல்றாங்க. இப்பெல்லாம் கொண்டு வந்து ஆட்சிக்கு வந்தாரு இல்லையா? அது போல நாம் தமிழரும் மீண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவதுங்க, 1949 திராவிட முன்னேற்ற கழகம் உதயம், ஏறக்குறைய 67, அதாவது 49 67 தான் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. 18 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த போராட்டங்கள் எத்தனை. இந்தி திணிப்பை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அளவிற்கு இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் எந்த கட்சிகளும் போரிட்டு இருக்க வாய்ப்பே இல்லை. அன்றைக்கு அவர்கள் போராடியதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து இந்தியை திணிக்க முடியல. அப்படி ஒரு கடுமையான போராட்டம் முழுக்கவே திணிக்க முடியல. அப்படி ஒரு போராட்டங்கள், உயிரிழப்புகள், தியாகங்கள், அர்ப்பணிப்புகள். அதற்கு பிறகு அவங்களுக்கு மிகப்பெரிய சோதனையா அமைஞ்சது எமர்ஜென்சி, இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த எமர்ஜென்சி. அப்ப 67 ஆட்சிக்கு வர்றாங்க. அதற்கு பிறகு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதிலிருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு போறாரு. எம்ஜிஆர் வந்ததுக்கு பிறகு திமுக மறுபடியும் வனவாசம். அது ஒரு 18 வருஷம். ஏறக்குறைய 18 36 வருஷம் இடைப்பட்டு கலைஞர் மறுபடியும் அரியணை ஏறுறாரு. 2 வருஷத்துல 356 பயன்படுத்தி அவரை வந்து ஆட்சியை கலைச்சிடுறாங்க. அதற்கு பிறகு ஒரு நீண்ட மௌனம். அதற்கு பிறகு ஆட்சியை பிடிக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலம் இருக்குல்ல, அந்த இடைப்பட்ட காலத்துல மறுபடியும் திமுக ஏன் ஆட்சி பீடத்துல ஏறுதுன்னா ஒண்ணுதான், அவங்க மக்களோட இருந்தாங்க, மக்களோட உரையாடினாங்க.
ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போனாங்க, சுற்றுப்பயணம் போனாங்க, பிரச்சாரத்துக்கு பண்ணாங்க. தோல்வியில அவங்க துவண்டு போகல, தோல்வியில அவங்க துவண்டே போகல. ஆனா நீங்க அப்படி இல்லை. கலைஞரோடு ஒப்பிடுவதற்கான ஒரு ஒப்பீட்டளவுக்கு கூட என்ன அறிவும் ஞானமும் புத்தியும் அரசியல் தெளிவும் கலைஞருக்கு இருந்த அரசியல் தெளிவு சீமானுக்கு இருக்கா? எப்படி நீங்க ஒப்பிடுறீங்க? அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? இப்ப திமுகவுடைய கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பு பார்த்து இந்திய தேசிய கட்சிகளே பயப்படுது. ஏன்னா அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி. அதே மாதிரி கலைஞர் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க. மந்திரிகளை விட அதிகாரம் உள்ளவர்கள் மாவட்ட செயலாளர்கள்னு சொல்லுவார். உண்மையும் அதுதான். அந்த மாவட்டத்துக்குள்ள அவங்க தான், எல்லாமே அவங்க தான், அவங்க ஆளுமைக்கு உட்பட்டதான். உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன், கலைஞருடைய ஒரு பிறந்த நாள் அறிவாலயத்தில். அப்போ ஜே அன்பழகன் எம்எல்ஏ, டிஆர் பாலு மத்திய அமைச்சர், அவர் முன்னணி பொறுப்பாளர். அப்ப அந்த கலைஞருக்கு அந்த பிறந்தநாள் விழாவுக்காக பால் குடம் எடுத்துட்டு வர்றாங்க பெண்கள். ஒரு 1000 பெண்கள் பால் குடம் எடுத்துட்டு வர்றாங்க. ஒரு மத்திய அமைச்சர் தலைமையில, டிஆர் பாலு தலைமையில வராங்க. அறிவாலயத்தினுடைய வாசலே அன்பழகன் நிறுத்தினாரு. இது என்னுடைய மாவட்டம், இங்க நான் தான் முதல்ல தலைவரை பார்க்கணுமே ஒழிய நீங்க 2வது தான் பார்க்கணும்னு. அந்த ஆளுமை பண்பு இருக்குல்ல, அதை ஏத்துக்கிட்டு டிஆர் பாலே 2வது தான் பார்த்தார். புரியுதுங்களா? அதுதான் ஸ்ட்ரக்சர். ஆனா இன்னைக்கு காளியம்மா பேசுறதுக்கு கைதட்டல் கிடைக்குது, அல்லது ராயப்பன் பேசுறதுக்கு கைதட்டல் கிடைக்குது, அல்லது இடும்பாவனம் பேசுறதுக்கு இப்ப கைதட்டல் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, சாட்டை திருமகன் பேசுறதுக்கு கைதட்டல் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொன்னால், அந்த பொறாமை உங்களுக்கு வருகிறது என்றால் எப்படி நீங்க ஒரு தலைமை பண்பா இருக்க முடியும், ஆளுமை பண்பு இருக்க முடியும்? எப்படி நீங்க கட்சியை வழி நடத்த முடியும்? நீங்க எப்படி திமுகவோடு உங்களை ஒப்பிட்டு பேசுவீங்க? வாய்ப்பே இல்லை, 100 விழுக்காடு வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, இப்ப எங்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் ஐட்டம் தமிழ் தேசியம் வேற யார்ட்டுமே கிடையாது. அதனால வேற எங்க போனாலும் சரி, நீங்க இங்க மேடையில பேசுற மாதிரி ஃப்ரீயாவோ சுதந்திரமாவோ பேச முடியாது. இங்க இருக்கிற ஜனநாயகம் வேற எங்கேயுமே கிடையாது. அங்கங்க அதுக்குன்னு கட்டுப்பாடுகள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது. அப்போ அதுக்கு உட்பட்டு தான் நீங்க இருக்க முடியும். நீங்க நிம்மதியா நைட்டு தூங்க முடியாது. நாங்க பாருங்க மேடையில் பேச வரோமா, ராத்திரி நிம்மதியா எங்களால் தூங்குறோம். அப்படி ஒரு ஸ்பேஸ், ஒரு சுதந்திரம் அந்த கட்சியில இருக்குதுன்னு சொல்றாங்களே. சொல்றதுதான், எந்த ஜனநாயகமும் இல்லை. என்ன ஜனநாயகம் இருக்கு? பேசுறதுக்கே ஜனநாயகம் இல்லையே. அடிப்படையே பேச்சு தான், அந்த பேச்சுக்கே ஜனநாயகம் இல்லையே. எங்க இருக்கு ஜனநாயகம்? ஜனநாயகமே கிடையாது. அவருடைய காணொளி பேசும்போதோ அவர் தன்னுடைய தம்பிமார்கள், சிவகங்கையிலிருந்து ஒரு தம்பி பேசுறான், பாராளுமன்றத்துக்காக நீங்க ஒரு பொண்ணை நிறுத்திருக்கீங்க, அவங்க களத்திலேயே இல்லை, அதனால களத்துல வேலை செய்யற ஒரு வேட்பாளரை நீங்க நிறுத்துங்கன்னு சொல்றாரு. அவரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி, நீ சொல்லி எனக்கு தெரியணுமாடா, களத்தை பத்தி நீ எனக்கு சொல்லித்தரையாடா, இல்லைன்னா அப்ப காலம்பூரா நாங்க போஸ்ட் தான் அடிச்சு ஓட்டணுமா? ஒட்டுறதுன்னா ஓட்டு, இல்லைன்னா வெளியே போ. இது ஒரு தலைமையா? இது ஒரு தலைமை பண்பா? வா பரிசீலிப்போம். அவன் என்ன களத்துல வேலை செஞ்சா, நீ என்ன களத்துல வேலை செஞ்ச, யார் களத்துல முன்னணி நேர்மையை உழைச்சது யாரு, ஆலோசிப்போம், வா உரையாடுவோம், வா. அந்த உரையாடல் தன்மையே இல்லைன்னா ஒரு தலைமை பண்புக்கு அது அழகே இல்லையேங்க, ஆளுமையே இல்லையே. அது சீமான்ட்டு அந்த ஆளுமை, தலைமை பண்பு இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கவும் முடியாது. இல்லை, இருந்தாதான் எதிர்பார்க்கணும். காளியம்மாளுடைய பெரிய நெருக்கடின்னு சொல்றதே என்ன அப்படின்னா, நீங்க பிசுறுன்னு சொன்னீங்க அல்லது இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கல்ல, அது யாருக்கிட்ட பேசுனீங்க, எனக்கு அவங்க யாருன்னு சொல்லுங்க, யாருக்கிட்ட இந்த டிஸ்கஷன் நடந்ததுங்கிறத எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதை பேசணும்னா சங்கடங்கள் உருவாகுன்றதுனால தான் பேச தவிர்க்கிறோம், இல்லைன்னா அது பேசினாலே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் உள்ள இருந்து ஆட்கள் சொல்றாங்க. அப்ப அது ஒரு சிக்கலான விஷயம் தானே, அது பேச முடியாது தானே. அதெல்லாம் ஏன் இப்ப நான் இல்ல, நான் யாருகிட்ட பேசுறேன், எப்படி பேசுறேன் அதை விட்டுருவோம். 2 பிசுறுகள் இருக்கு, அதையும் தட்டி விட்டுட்டா சரியாயிரும். நீங்க தட்டி விடணும்னு சொல்றீங்க. தட்டி விடணும்னு என்ன? வெளியேற்ற 2 விதமா எடுத்துக்கலாம். தட்டி விடணும்னா 2 மொழி இருக்கு. தட்டி விடனா வெளியேற்றுவதுன்னு ஒண்ணு இருக்கு, தட்டி வைக்கிறது, கொலை பண்றதுன்னு இருக்கு, அப்படியும் இருக்கு. தட்டி விடுறதுங்கிறது அந்தந்த மொழி தான் அது. அப்ப அவரு தட்டி விடுறதா சொல்ற மொழி வெளியேற்றி விடுகிறதா. அப்ப காளியம்மாவை வெளியேற்றி விட வேண்டும்ங்கிற எண்ணம் எப்போதோ சீமானுக்கு விட்டது. புரியுதுங்களா? அப்ப காளியம்மா இவ்வளவு நாள் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த காணொலி வந்துருச்சு இல்லையா? அதுக்கு பிறகு இந்த 6 மாசம் ஏன் காளியம்மா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? அன்னைக்கே இந்த முடிவு எடுத்திருக்கலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் காளியம்மாவிற்கு நாம் தமிழரை விட உண்மையா சொல்ல போனா, நீ அந்த சீமான் சொன்ன கொள்கைகளை நீ முழுசா உள் வாங்கியிருக்க. மற்றபடி உலக அரசியல், தமிழ் தேசிய அரசியல், திராவிட கருத்தியல் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நீ நாம் தமிழர்ல சீமான் சொல்ல பொய்களை ரிஃப்ளெக்ட் பண்றது, எதிரொலிக்க மட்டும்தான் நீ அரசியல் கத்துக்கிட்டே ஒழிய தமிழ் தேசிய புரிதல்ங்கிறது உங்ககிட்ட இல்லையே. நீ பேசிய தமிழ் தேசிய கருத்தியல் எங்க இருக்கு?
எப்படி பெரியார் வந்து வெங்காயங்கிறத பயன்படுத்தினாரோ அந்த பெரியார நீ வெங்காயம்னு சொல்ற. கருணாநிதியை வந்து திருட்டுற ஏறி வந்தான்னு பேசுற, மஞ்சத்துண்டு போயிட்டாருன்னு பேசுற, ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியை கொச்சைப்படுத்தி பேசுற, உதயநிதியை கொச்சைப்படுத்தி பேசுற. நீ பேசுகிற எந்த மேடையில தமிழ் தேசிய கருத்தியில பேசியிருக்கீங்க? இல்ல, நாம் தமிழர்ல யாருமே பேசுனது இல்ல. அதுதான் சொல்றேன். அவர் காளியம்மாவுக்குள் எந்த கருத்துமே இல்லை. சரி, இன்னொன்னு இருக்குது இல்லையா, இப்போ நாங்கள் தான் காளியம்மாவுக்கு வந்து ஒரு வெளிச்சம் கொடுத்தோம், வாழ்க்கை கொடுத்தோம். ஒரு பெரிய அவங்க வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளர், ஒரு சின்ன ஏரியாவில் மீனவர் சங்க போராட்டத்துக்காக வந்தவங்க. நாங்கள் தான் அவங்கள வந்து மேடையேற்றி நீ தமிழ்நாடு முழுக்க கொண்டு போயிருக்கிறோம், அதுக்கு ஒரு பொருத்தமாக நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி கட்சி எதிர்பார்க்குது அப்படின்றத முன்னாடிலாம் வந்து அண்ணன் சீமான் வாய்ப்பு கொடுத்தாருப்பாங்க. இப்போ கட்சி வாய்ப்பு கொடுத்ததுன்றாங்க. அப்போ இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுற நாங்க நீங்க இதை வச்சு பேரம் பேசுறீங்களேங்கிற மாதிரி சொல்றாங்க. சீமான் பிறக்கும் போதே வெளிச்சத்தோடய பிறந்துட்டாரா? போக்கஸ் லைட் வச்சே பிறந்தாரா? ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் தான் அவங்கள வந்து கை தூக்கி விடுவாங்க. அதுதான் வெளிச்சம். குளத்தூர் மணியன் தானே உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தாரு, ராமகிருஷ்ணன் தானே வெளிச்சம் கொடுத்தாரு, கலைஞர் தானே உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தாரு, திருமாவளவன் தானே உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தாரு, வைகோ தானே உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தாரு. அந்த வெளிச்சத்தில் நீங்க உடைச்சு தள்ளல, இழிவா பேசல. அப்ப உங்களை கூட சொல்லாமே. அப்ப வெளிச்சம் கொடுக்கதையே ஒருத்த வந்து நீங்க வந்து ஒரு கட்சிக்கு உழைக்க வர்றான், அந்த உழைப்பவனுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறீங்க. அந்த அங்கீகாரத்தையே குறை சொல்றீங்கன்னா உண்மையில குறை சொல்றதுக்கு 1000 இருக்கு. குளத்தூர் மணியன் நீங்க பேசல? குளத்தூர் மணியன் தானே உங்க அரசியல் வாழ்க்கைக்கே வெளிச்சம் கொடுத்தாரு. அவ்வளவே பெரியார் தானே உங்க அரசியல் வாழ்க்கையே மையப்புள்ளியா இருந்தாரு. அந்த பெரியாரையே கொச்சப்படுத்துறீங்களே. அப்ப உங்களை விட உதாசீனப்படுத்துறது யார்? நீங்க எப்படி காளியம்மாவை குற்றம் சொல்லலாம்? அவங்க வந்து மீனவ பகுதியில் அவங்க போனாங்க, பேசினாங்க, அந்த பெண்களா இருந்தாங்கிறதெல்லாம் உண்மை. அப்ப வெளிச்சம் கொடுத்ததே தவறுனா இதுதான் நான் இன்செக்யூர்னு திருப்பியும் சொல்றேன். காளியம்மாள் வந்து வெளியே போறது மட்டும் இல்ல, நாம் தமிழர்கள் வந்து பலர் வெளியே போறது அப்படிங்கிறது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடியது. அதிமுக நடக்குது, பிஜேபி நடக்குது, திமுக கூட நடந்திருக்குது. ஆனால் நாம் தமிழர்ல இருந்து வெளியேறுவதை மட்டும் ஊடகங்கள் பெரிய பேசு பொருளா ஆக்குறாங்க. இப்ப நாங்க வந்து நிறைய உறுப்பினர் சேர்க்கை நடத்துறோம், நிறைய பேர் கட்சிக்குள்ள வராங்க, போஸ்டிங் எல்லாம் போடுறோம், நிறைய டெய்லி கார்டு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நீங்க போடுறதே இல்லை. ஆனா யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சந்து பொந்தில் வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த தூக்கிட்டு வந்து இந்த வெளியே வந்துட்டாங்கன்னு பிரபலப்படுத்தி வேலை செய்யறீங்க. இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது. திமுகவுடைய உளவுத்துறை இருந்து இந்த வேலையை செய்து நாம் தமிழர்ல சீர்குலைக்கிறதுக்கு உளவுத்துறை வேலை செய்யுதுன்னா சொல்றாங்க. அதாவதுங்க, ஆபத்திலிருந்து ஒருத்தன் தப்பி வர்றான்னு வச்சுங்களேன், அவனை பத்தி தான் நம்ம பேசுவோம். சுரங்க பாதையில் 40 பேர் சிக்கினார்கள், பதுங்கு குழிக்குள் 40 பேர் சிக்கினார்கள் அப்படின்னா நமக்கு ஒரு டென்ஷன் வரும். அந்த 40 பேரை மீட்டெடுக்கிற வரைக்கும் அதை பத்தி மட்டும்தான் பேசுவோம். ஒரு ஆழ்துளை கிணத்துக்குள்ள ஒரு குழந்தை விழுந்துருச்சு அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட்டாசே யாரும் வெடிக்கல. தீபாவளிங்கிற அவ்வளவு பெரிய பண்டிகை பட்டாசு யாரும் வெடிக்காம சுஜித்ங்கிற அந்த குழந்தைய மேல எடுக்கிறது எப்படிங்கிறத பத்தி தான் நான் பேசணும். அப்ப ஆபத்து நிறைந்த ஒரு பகுதியில இருந்து இவங்க எல்லாம் வெளியே வரும்போது அதை பத்தி பேசாம வேற எதை பத்தி பேச முடியும்? இப்ப கும்பமேளா நடந்தது. கும்பமேளாவில் வந்து 500-600 பேர் செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. இங்கிருந்து போனவங்களுக்கு எல்லாம் ஒரு பதவதைப்பு இருக்குல்ல, ஐயோ மாமன் மச்சான் திரும்பி வரணும், பொண்டாடி போச்சு திரும்பி வருமா வராதா, அதை பத்தி பேசாம வேற எதை பத்தி பேசுறது? திரைப்படத்தை பத்தி பேச முடியுமா? அப்ப நாம் தமிழருங்கிற ஒரு ஆபத்தான பயணத்தில் இருக்கிற ஒரு கட்சி, அது வந்து ஒரு ஆரிய பார்ப்பனை தீவிரமா ஆதரிக்கக்கூடிய ஒரு RSS முகமும் உள்ள ஒரு கட்சி, அது ஒரு ஆபத்தான பயணத்தில் இருக்கு. அந்த ஆபத்தான பயணத்தில் இவங்க எல்லாம் சிக்கி சீரழிஞ்சிருவாங்க. அதுல சில பேர் விழிப்படைஞ்சு வெளியே வர்றாங்கன்னா அதை பத்தி தான் பேசணும், வேற எதை பத்தியும் பேச வேண்டியதில்லை. இவங்களை முன்னுதாரணமா வச்சு இருக்கிறவெல்லாம் கல்வி சீக்கிரம் வாங்கன்னு சொல்றத அதை பத்தி தானே பேச முடியும், வேற எதை பத்தி? ஆனா இப்படி சொல்றீங்க, ஆனா எங்க கட்சியெல்லாம் அழிக்கவே முடியாது. சாட்டை துறைமுருகன் ஒரு வீடியோவே போட்டுக்கிறார் மொட்டை மாடியில் நின்று, எங்க கட்சியை வந்து நீங்க யாராலையும் அழிக்க முடியாது, சீமானையும் அழிக்க முடியாது, கட்சியை அழிக்க முடியாது, இது தனித்துவமானது, வலிமையானதெல்லாம். அது யாருமே அழிக்க வேண்டியது இல்லைங்க. அதுக்கு ஒரு செயல் திட்டமே தேவையில்லை. தானா அழிஞ்சு போறதுக்கு இன்னும் செயல் திட்டம் என்னமா? வெளியே இருந்துல யாரும் அழிக்கல, உள்ள இருந்து தான் அழிக்கிறாங்க. வேற வழியே இல்லை. புற்றுநோய்ங்கிறது உள்ள இருந்து தாக்குறது. புற்றுநோய் கொண்டு ஒருத்தனுக்கு அது என்ன தொற்று வியாதியா? அது உள்ள புற்றுநோயின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது உடம்பு பூரா பரவும், தானா அழிஞ்சு போயிடும். அது மாதிரி நாம் தமிழருக்குள்ள அது ஒரு புற்றுநோய். அது தானா இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பரவி கடைசியில் அழிஞ்சு போயிட போகுது. அதுக்கு திமுக போன்ற மிகப்பெரிய கட்சியெல்லாம் செயல் திட்டம் போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. அவ்வளவு ஒருத்து இல்ல, அவ்வளவு ஒருத்து கிடையாது. அது வந்து தன்னைத்தானே உயர்த்திக்கிற அந்த ஒருத்தது அவ்வளவு ஒருத்தெல்லாம் கிடையாது. ஆனா ரொம்ப இப்ப நான் இதுவரைக்குமான டிஃபென்ஸ் மோடெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனா இப்பதான் ரொம்ப கலகலத்து, ரொம்ப டவுன்ல இருந்து அவங்க பேசுற மாதிரி அந்த குரல் வந்து ரொம்ப பலவீனமாகவும் பதவதைப்போடும் பேசுறது போல இருக்குது. அந்த அளவுக்கு மனம் உடைந்து போயிட்டாங்களா? அதாவது சில பேர் கீழே விழுந்தா கூட மண் ஒட்டாத மாதிரி ஒரு பழமொழி இருக்கிற முன்னாடி அப்படி தெரியும். ஆனா இப்போ அது ரொம்ப பாவம் போல இருக்குது. அதான் இப்ப பாவம் போல பரிதாபம். இன்னைக்கு பரிதாபம் வந்துடும், எங்களை காப்பாத்துங்க, யாரும் இனிமேல் போயிடாதீங்க. இனி அதெல்லாம் வந்துட்டு நீ போன் போட்டு அண்ணன் ரொம்ப நேத்தெல்லாம் தூங்கவே இல்லை, மனசுடைஞ்சிட்டாரு, அதனால வேண்டாம் தம்பி அப்படிலாம் பேசுவாங்க.
ஆனா நீ என்ன பரிதாபமா பார்த்தாலும் சரி, ஆபத்தா பார்த்தாலும் சரி, அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பீடை தான். அது வேண்டாத ஒரு கட்சி, ஒரு ஆபத்தான ஒரு கட்சி. அவர்கள் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான ஒரு தமிழ் தேசியம். அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வெளியே வரும்போது அதை நம்ம பாராட்டத்தானே செய்யணும். ஆனா மத்தவங்க வரும்போது பாராட்டுறோம், காளியம்மா வரும்போது பாராட்ட முடியல. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு அந்த புரிதல் வரல. இன்னும் அவங்களுக்கு விமர்சனத்திலே அது தெரிஞ்சிடும் இல்லையா? விமர்சனத்துல தெரியும். விமர்சனத்துல அவங்க எந்த அளவுக்கு நாம் தமிழரை புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் அவங்க எடுத்துக்க போற பயணம் என்ன, அந்த பயணம் சரியா இல்லையா அப்படிங்கறத நம்ம அவங்களுடைய விலகல் கடிதத்திலேயே தெரியும். இந்த விலகல் கடிதத்தை பார்க்கும்போது மதில் மேல் பூனையை தான் தெரியுது. இது எந்த பக்கம் சாயும்னே தெரியாது. இன்னைக்கு இரவே அல்லது இன்னைக்கு மாலை வந்து சீமான் போன் போட்டு சரி வாமா பழசெல்லாம் மறந்துடுவோம்னா இது மறுபடியும் அங்க போற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு பேர் விலகல் கடிதமா தெரியல, மன்னிப்பு கடிதமா இருந்துச்சு. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. தம்பிகள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.